நம்ம வீட்டில் ஒரிஜினல் திண்டுக்கல் தலப்பாக்கட்டி ஸ்டைல் மட்டன் பிரியாணி எப்படி ஹோட்டல் மாதிரி பர்ஃபெக்டாக வருதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காமிக்க போகிறோம். இதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் ஜீரக சம்பா அரிசி, கரெக்டான மசாலா பேலன்ஸ், அப்புறம் மட்டனை எப்படி சாஃப்டாக வேக வைக்கக்கூடிய எக்ஸாக்ட் மெத்தட். இந்த வீடியோவை எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அந்த சீக்ரெட் ஸ்டெப்பில் தான் ரியல் டேஸ்ட்டே இருக்குது. ஃபஸ்ட்டு சீக்ரெட் மசாலா இந்த பேஸ்ட் அரைக்கிறது. செகண்ட் சீக்ரெட் ஸ்டெப் வந்து இந்த வீடியோவோட எண்டில் இருக்குது. இப்போ இந்த பேஸ்ட் எப்படி அரைக்கிறதுன்னு பார்ப்போமா நம்ம. இதுக்கு சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, புதினா, கொத்தமல்லி வந்து போட்டு நம்ம பேஸ்ட் ரெடி பண்ணிக்கணும். இந்த மாதிரி கொரன்னு நம்ம வந்து அரைச்சிக்கணும். ஒரு குக்கர் வச்சுக்கிட்டு அதில் 2 ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கணும். அப்புறம் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கணும். இது நல்லா ஹீட்டான பிறகு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாசிப்பூ, அப்புறம் பிரிஞ்சி இலை, முந்திரி பருப்பு போட்டு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் நல்லா வதக்கிட்டு ஆனியன் வதங்கினதுக்கப்புறம் நம்ம பச்சை மிளகாயும் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஆனியன் வதங்கிருச்சு. இப்போ நம்ம வந்து அரைச்சி வச்ச பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணி வதக்கிக்க போகிறோம். இது வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு அப்புறம் தக்காளியை நம்ம வந்து ஆட் பண்ணி வதக்கிக்க போகிறோம். இப்போ தக்காளி வதங்கிருச்சு. உப்பு நம்ம வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போ அதில் 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் போடுறோம், 1/2 ஸ்பூன் கொத்தமல்லி தூள் போடுறோம். நம்ம அரைச்சி வச்ச சீக்ரெட் மசாலாவோட 1/2 ஸ்பூன் வந்து போட போகிறோம். இந்த சீக்ரெட் மசாலாவோட ரெசிபி வீடியோவோட எண்டில் இருக்குது. அது போட்டு வதங்கினதுக்கப்புறமா நம்ம கர்ட் ஆட் பண்ணி வதக்கிக்கணும். கர்ட் வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து மட்டன் ஆட் பண்ணிக்க போகிறோம். மட்டன் ஆட் பண்ணிவிட்டு வதக்கிட்டு அது கூட புதினா கொஞ்சம், கொத்தமல்லியும் கொஞ்சம் போட்டு வதக்கிக்க போகிறோம். புதினா கொத்தமல்லி வதங்கினதுக்கப்புறம் இந்த ஒரு உலக்கில் நம்ம அரிசி போட்டிருக்கோம். 2 உலக்கு நம்ம வந்து இதுக்கு தண்ணி ஊற்றணும். ஸோ நம்ம மட்டன் வேக வைக்கிறதுக்காண்டி ஒரு உலக்கு தண்ணி ஊற்றி இப்போ நம்ம வந்து மட்டனை வேக வைக்க போகிறோம். மட்டன் நல்லா ஸ்டீம் போட்டு 6லேருந்து 7 விசில் போட்டு நம்ம இறக்கணுன்னா மட்டன் வந்து நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும். ஸோ இப்போ வந்து மட்டன் வெந்துருச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், மட்டன் நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம இன்னொரு உலக்கு தண்ணி அளந்து வச்சதை இதில் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க வைக்க போகிறோம். இந்த தண்ணி நல்லா தலபுலன்னு கொதிச்சதுக்கப்புறமா நம்ம களைஞ்சி வச்சு சீரக சம்பா அரிசியை வந்து இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். சீரக சம்பா அரிசி போட்டதுக்கப்புறமா நம்ம 1 ஸ்பூன் லெமன் ஜூஸ் வந்து இதில் ஆட் பண்ண போகிறோம். அது ரெண்டும் நல்லா சேர்ந்து பாயில் ஆகும்போது அரிசியும் தண்ணியும் ஒரே அளவு பதத்துக்கு வரும்போது நம்ம வந்து குக்கரை மூடிக்க போகிறோம். குக்கரை மூடிட்டு நம்ம தோசைக்கல்லை வந்து ஆல்ரெடி ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த தோசைக்கல்லுக்கு மேலே இந்த குக்கரை வந்து வச்சு சிம்மில் 15 மினிட்ஸ் வந்து நம்ம தம் போட போகிறோம். பிரியாணி ரெடி ஆகிட்டுருக்கு. அதுக்குள்ளே நம்ம செகண்ட் சீக்ரெட் அந்த மசாலா எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா. அதுக்கு 3 துண்டு பட்டை, 10 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு ஜாதி பத்திரி, அப்புறம் ஸ்டார் அனாஸ் இதை போட்டு நம்ம ஃபைன் பவுடராக அரைச்சிக்கலாம். இந்த ஃபைன் பவுடரை தான் நம்ம வந்து ஆல்ரெடி யூஸ் பண்ண பவுடர். தம் போட்டு 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அதை ஓப்பன் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், நல்ல பிரியாணி வந்து நல்லா வெந்திருக்கு. ஓப்பன் பண்ணும் போதே நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் சாப்பிட்ணும் போல் டெம்ப்டிங்காக இருக்குது. நல்ல மட்டனும் வெந்திருக்கு. நல்லா உதிரியாக பிரியாணி வந்திருக்கு. நம்ம சர்வ் பண்ணி சாப்பிட்லாம். நீங்களும் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.